ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆட்டோ பேக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்னு என்ன இருக்குது, அதை எப்படி பேக்கிங்லேயே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல் பேக்கிங் பவுடரில் என்ன இருக்குது, பேக்கிங் சோடான்னா என்ன? வந்து பேக்கிங் பவுடர் அப்படின்னா ஒரு 4 கெமிக்கல் சேர்ந்தது. பேக்கிங் சோடான்னா சிங்கிளோடு இருக்கிறது. இப்போது சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது பேக்கிங் சோடாவும், பேக்கிங் பவுடர் அப்படின்னா சோடியம் பைகார்பனேட்டும் சில கெமிக்கல்ஸும் அசிட்ஸும் இருக்கும். ஒன்று பேக்கிங் பவுடர் அப்படின்னா அதில் 3 வேரியண்ட் இருக்குது. ஒன்று ஃபாஸ்ட் ஆக்ஷன், ஸ்லோ ஆக்ஷன், டபுள் ஆக்ஷன். இதில் அதாவது ஃபாஸ்ட் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஃபாஸ்ட் ஆக்ஷனில் 3 கெமிக்கல்ஸ் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுறது நம்ம எப்படின்னாக்கா, இது ஆயில் ஃப்ரைடு அப்படின்றது யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா, நம்ம ஃப்ரைடு ஜாம்பன்னு, டோனட்ஸு இந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணால் ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இதில் ஸ்லோ ஆக்ஷன், அதாவது சிங்கிள் ஸ்டேஜ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது ஸ்லோ ஆக்ஷன். இது குக்கீஸு, பிஸ்கெட்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் யூஸில் யூஸ் பண்ணுறது பேர் இது ஸ்லோ ஆக்ஷன். இந்த பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற கெமிக்கல் இது 2 கெமிக்கல்ஸில் இருக்கும். ஸோ அதனால் சிங்கிள் ஸ்டேஜ். இது டபுள் ஆக்ஷன். இந்த டபுள் ஆக்ஷன் மேக்ஸிமம் பேக்கரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாகவே ஸ்பான்ஸ் கேக் யூஸ் பண்ணுறது. எப்படி சொல்கிறதுனா, பேக்கிங் பவுடருக்கு வச்சுக்கிட்டு நம்ம பேக்கரியில் என்னென்ன கேக்ஸு, ஸ்பான்சஸ் அது மாதிரி செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது. பேக்கிங் அதாவது சோடாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் பட்டர் யூஸ் பண்ணணும், இல்லை சுகர் யூஸ் பண்ணுறது, லெமனு, ஜூஸஸ்ஸு, பார்த்திங்கனாக்கா தயிர். இந்த இடத்துல நம்ம எப்படி எக்லெஸ் கேக் அடிப்போம், அதாவது ஓன் ப்ரிப்பரேஷன். அதில் சோடா ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதில் சோடா ஆட் பண்ணால் தான் அதோட ரியாக்ஷன் காட்டும் அப்படின்றதுக்காக நம்ம சோடா ஆட் பண்ணுறோம். இப்போது எதுக்காக சோடா ஆட் பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து பேக்கிங் பவுடர் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்பான்ஸு, குக்கீஸு, ஃப்ரூட் குக்கீஸு, மில்க் குக்கீஸு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ணோம். ஏன்னா அது பேக்கிங் பவுடரை உள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்டெல்லாம் வெளியே தள்ளிட்டு அதில் கார்பன் டை ஆக்சைடை உண்டு பண்ணும். அப்போது அது கிறிஸ்பியாகவும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் பவுடரில் எப்படி அது ஸ்பான்ஸுக்குள்ளே ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கார்பன் டை ஆக்சைடை பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு கேஸ் உற்பத்தி பண்ணுறப்போ அது பபிள்ஸாக வெளியே நம்மளுக்கு ரைசிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறது. இந்த இதில் அந்த டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இதில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னொரு விஷயம், இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா, இதை யாரும் ஸ்கின்னுக்காக யூஸ் பண்ண வேண்டாம். எதுக்காக அப்படின்னா, என்னோடய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா, இது ஸ்கின் அலர்ஜி நிறைய பேர் இருக்கும். ஸோ அதுக்கு செட் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போது நம்ம பேக்கிங் பவுடர்னால் என்ன, நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ற விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் பேக்கிங் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா யார் கேட்டாலும் நம்ம தாராளமாக சொல்ல முடியும். ஸோ இதுக்காக கேக்குள்ளே நம்ம இவ்வளோ ஆட் பண்ணால், இத்தனை % ஆட் பண்ணால் இவ்வளோ ரியாக்ஷன் கிடைக்குது, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சிட்ருப்போம். இப்போ யார் கேட்டாலும் நம்ம இதில் சொல்லலாம். ஸோ இன்னொரு பொருளோட டெக்னிக்கலான விஷயத்தை அடுத்த வீடியோவில் வரேன். பாய் கைஸ்.